கார்த்திகையில ஒருத்தங்க இந்த ஜென்மத்துல பிறந்தவங்க கட்டாயம் முன் ஜென்மத்துல ஏதோ ஒரு விஷயம் செஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த கர்மா என்ன அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க. யாரெல்லாம் போன ஜென்மத்தில் தன்னுடைய வாழ்க்கையை ஆன்மீகத்துக்காக மட்டும் அர்ப்பணிச்சாங்களோ, சிவப்பணி, உழவார பணி, இல்லை அடுத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, அன்னதானம் பண்ணுறது, இந்த மாதிரி நல்ல நல்ல கர்மாக்களை மட்டும் பண்ணாங்களோ அவங்க தான் கார்த்திகையில் பிறவி எடுப்பாங்க. திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க? கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொதுவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கல்யாணம் பண்ணும்போது அவங்களுக்கு அவங்க பணம் சம்பாதிப்பதற்கு என்ன வழிமுறைகள் இருக்கலாங்க? எந்த ஒரு ப்ராடக்டை இவங்க உற்பத்தி செஞ்சு சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அதில் சக்ஸஸ் அப்படிங்கிறது இருக்கும். இந்தந்த விஷயங்கள் அவங்க லைஃப்ல இருந்து மாற்றிக்கிட்டாங்கன்னா அவங்க லைஃப்ல எல்லாமே சக்ஸஸ் அமையும்னா என்ன சொல்லலாங்க? ஸோ கார்த்திகையை பொறுத்த வரைக்கும் தன்னோட வயதில் மூத்தவங்க இருப்பாங்க, அவங்களுடைய அட்வைஸை இவங்க கொஞ்சம் கேட்குறத அவாய்ட் பண்ணிக்கணும். கோயில் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா எந்த கோயில் சொல்றாங்க? அஃப்கோர்ஸ் திருவண்ணாமலை. கார்த்திகையில் பிறந்துட்டாலே நீங்கள் திருவண்ணாமலை போக போக, பௌர்ணமி கிரிவலம் போக போக ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஒரு உடல்நல குறைபாடு அப்படிங்கிறது இந்த நட்சத்திரத்துக்கான ஒரு குறியீடு. இவங்க இந்த நட்சத்திரத்துக்கு இந்த குறைபாடு இருந்தே தீர்வுக்கான என்ன மாதிரி இருக்கும்? ஸோ ரீப்ரடக்டிவ் சிஸ்டத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம், மேலாக இருக்கலாம், ஃபீமேலாக இருக்கலாம். பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஆஸ்ட்ரோ முத்துக்குமாரி மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் பிறப்பதற்குமே முன் ஜென்மத்தில் ஒரு கர்மா பண்ணியிருக்கணும், அந்த தலைப்பில் பார்த்துட்டு இருக்கணும். அந்த வரிசையில் கார்த்திகை நட்சத்திரம். இந்த கார்த்திகையில் ஒருத்தங்க இந்த ஜென்மத்தில் பிறந்தவங்க கட்டாயம் முன் ஜென்மத்தில் ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுருப்பாங்க. ஸோ அந்த கர்மா என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க. சிவ வழிபாடு அப்படிங்கிறத நிறைய யார் முன் ஜென்மத்தில் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் இந்த ஜென்மத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் கண்டிப்பாக பிறப்பாங்க. ஏன்னா சிவ ஆதிக்கம் அதிகம் உள்ள நட்சத்திரம் கார்த்திகை. பொதுவாக கார்த்திகைனால எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடியவர் முருகன். ஸோ முருகன் தான் ஞாபகம் வரும். பட் கார்த்திகை அப்படிங்கிறதோட நெருங்கின தொடர்புடைய ஒரு தெய்வம் அப்படின்னா அது சிவபெருமான். யாரெல்லாம் போன ஜென்மத்தில் தன்னுடைய வாழ்க்கையை ஆன்மீகத்துக்காக மட்டும் அர்ப்பணிச்சாங்களோ, சிவப்பணி, உழவார பணி, இல்லை அடுத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, அன்னதானம் பண்ணுறது, இந்த மாதிரி நல்ல நல்ல கர்மாக்களை மட்டும் பண்ணாங்களோ அவங்க தான் கார்த்திகையில் பிறவி எடுப்பாங்க. இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னா, கார்த்திகையில் பிறந்தவங்களுக்கு இதுதான் கடைசி பிறப்பாகவும் இருக்கும். ஏன்னா போன ஜென்மத்தில் இவங்க பண்ணது எல்லாமே நல்ல கர்மா, குட் டீட்ஸ். ஏதாவது 1-2 தப்பு நம்மளை அறியாமல் பண்ணியிருப்போம். அந்த தப்புக்கான ஒரு பிராயச்சத்தை அனுபவிக்கிறது தான் இவங்களுக்கு இந்த பிறவி. இதுலேயும் இவங்களோட இளமை காலம் அந்த இதெல்லாம் கொஞ்சம் ஒரு கஷ்டப்பட்டு குடும்பத்தில் பேக்ரவுண்டில் இருந்து தான் கொஞ்சம் மேலே வந்திருப்பாங்க. தனித்து விடப்பட்ட நபர்கள். சிவனுடைய துணை மட்டும்தான் இவங்களுக்கு உண்டு. ஆனால் தெய்வ பலம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ கார்த்திகையில் ஒருத்தங்க பிறந்திருக்காங்கன்னா அவங்களுடைய குணாதிசயம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இந்த ஜென்மத்தில் கார்த்திகை நபர்கள் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு என்ன சொல்லலாங்க? ஒரு அம்மா மாதிரி இருப்பாங்க. ஒரு 20 வயசு பொண்ணாக இருந்தாலும் அது தன்னுடைய தாய் தகப்பனுக்கே ஒரு அம்மா மாதிரி இருக்கும். ஒரு ஆணாக இருந்தாலும் அவளுக்கு ஒரு தாயுடைய தன்மை அப்படிங்கிறது இருக்கும். அதே தான் சிவபெருமானுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் ட்ரைட்ஸ் என்னவோ அது அப்படியே இவங்ககிட்ட இருக்கிறத பார்க்கலாம். தாயாகிய தயாபரனேன்னு சிவபெருமான்னு சொல்லுவோம். அவர் ஒரு மேல் காட் அப்படின்னாலுமே அம்மா மாதிரி தான். எல்லாருமே அவரை ஒரு தாயா நினச்சி தான் நம்ம அவர்கிட்ட போகிறோம். அவர்கிட்ட போய் சரண்டர் ஆகிட்டா நம்மளை காப்பாற்றிடுறாங்க. அதே மாதிரி கார்த்திகை எப்பாடு பட்டாது தன்னை சார்ந்திருக்கவங்கள காப்பாற்றிரும். அன்பு, ஆதரவு, அனுசரணை அப்படிங்கிறது கார்த்திகைட்ட அதிகமாகவே இருக்கும். எப்படியாவது எப்பாடுபட்டாது தன்னை நம்பினவங்கள காப்பாற்றிடணும், ஆதரிச்சிடணும். சின்ன சின்ன மனப்பிரச்சனையாக இருக்கட்டும், பெரிய அளவில் உள்ள பணப்பிரச்சனையாக இருக்கட்டும், தன்னை ஒருத்தங்க நம்பிட்டாங்கன்னா அவங்கள அதுலேருந்து வெளியில் கொண்டு வந்துடணுங்கிற ஒரு உயரிய எண்ணம், ஒரு தெய்வ சக்தி அப்படிங்கிறது கார்த்திகைட்ட நிச்சயமாக இருக்கும். இப்போ கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க? கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொதுவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கல்யாணம் பண்ணும்போது அவங்களுக்கு அவங்க பார்ட்னரை கண்டிப்பாக பிடிக்காது. மெஜாரிட்டி 80-85% ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தான் கல்யாண வாழ்க்கைக்குள்ளே போவாங்க. சரி லேட் ஆகுது, கல்யாணம் பண்ணுவோம், இதுக்கு மேலே நமக்கு பொண்ணோ மாப்பிள்ளையோ அமையாது, பெரியவங்க ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, இப்படி தான் உள்ளே போவாங்க. நிச்சயமாக இப்படி தான் இருக்கும். ஆரம்பம் இப்படி தான் இருக்கும். பட் போக போக எவ்வளவு நல்ல பார்ட்னர் நமக்கு கிடைச்சிருக்காங்க அப்படிங்கிறத கார்த்திகை ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக மாறிடும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் அப்படிங்கிறவங்க கார்த்திகைக்கு இயற்கையாகவே அமைவாங்க. ஆரம்பம் இப்படி இருந்தாலுமே வாழ்க்கை போக போக பார்க்க தான் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வாழ வாழ இவங்க பார்ட்னரை ரொம்ப பிடிச்சிடும். ஒரு அந்யோன்யமான வாழ்க்கைக்குள்ளே இவங்க போவாங்க அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ கார்த்திகையில் பிறந்தவங்களுக்கு பணம் சம்பாதிப்பதற்கு என்ன வழிமுறைகள் இருக்கலாங்க? ஸோ கார்த்திகையில் பிறந்தவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஒரு தொழிலை கையில் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் 100% இவங்க ஜெயிச்சிடலாம். அதே மாதிரி மேனுஃபேக்சரிங், எந்த ஒரு ப்ராடக்டை இவங்க உற்பத்தி செஞ்சு சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அதில் சக்ஸஸ் அப்படிங்கிறது இருக்கும். அது ஜுவல்லரியாக இருக்கலாம், டெக்ஸ்டைலாக இருக்கலாம், பிளாஸ்டிக்காக இருக்கலாம், கெமிக்கலாக இருக்கலாம், இந்த மாதிரி எந்த விஷயமா இருக்கலாம். இதை இவங்களே உற்பத்தி செய்கிறாங்க, தயாரிக்கிறாங்க, மேனுஃபேக்சரராக இருக்கிறாங்க அப்படின்னா அதன் மூலமாக சக்ஸஸ் அப்படிங்கிறது 100% கேரண்டட்.
ஏன்னா கார்த்திகையில ஒரு பாதம் மட்டும் தான் மேஷத்துல இருக்கு. மீதி 3 பாதங்களும் ரிஷபத்துல இருக்கு. அப்போ எந்த ஒரு விஷயத்தையுமே இவங்க உருவாக்கும்போது, அதுக்கான உந்துதல் சக்தி அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமா இருக்கும். அதன் மூலமா லாபம் அப்படிங்கிறதையும் இவங்க அதிகமா ஈட்ட முடியும்னு சொல்லிடலாம். இப்ப கார்த்திகையில பிறந்தவங்க ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும். இந்தந்த விஷயங்கள அவங்க லைஃப்ல இருந்து மாத்திக்கிட்டாங்கன்னா, அவங்க லைஃப்ல எல்லாமே சக்சஸ் அமையும்னா என்ன சொல்லலாங்க? ஸோ கார்த்திகைய பொறுத்தவரைக்கும் தன்னோட வயதுல மூத்தவங்க இருப்பாங்க. அவங்களுடைய அட்வைஸ இவங்க கொஞ்சம் கேட்கறத அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இவங்களுடைய குணம் என்னன்னா, பெரியவங்கள மதிப்பாங்க. பொதுவாவே இவங்க பெரியவங்கள மதிப்பாங்க. கார்த்திகைக்கு தன்னுடைய முடிவுகள தான் எடுத்தா தான் அவங்களால சக்சஸ் ஆக முடியும் லைஃப்ல. அப்போ எவ்வளோ பெரியவங்களா இருக்கலாம், உங்களோட வயசுல பெரியவங்களா இருக்கலாம், இல்ல ஒரு பெரிய பதவியில இருக்கலாம். நெறைய பேர் கார்த்திகைய டைரக்ட் பண்றதுக்கு முற்படுவாங்க. "வா உனக்கு நான் அட்வைஸ் பண்றேன். உனக்கு பிரச்சனையா என்கிட்ட வான்னு" இவங்க ஒரு பிரச்சனைன்னு வெளியில பேசுறதுக்கு முன்னாடியே 4 பேர் சுத்தி இருப்பாங்க அட்வைஸ் பண்றதுக்கு. பட் அந்த அட்வைஸ நீங்க காதுல வாங்கிக்கிட்டாலுமே அனலைஸ் பண்ணணும். இது நம்ம லைஃப்க்கு ஒர்க் அவுட் ஆகுமா? இத நம்ம பண்ணலாமா? அப்படின்னு யோசிச்சுட்டு, உங்களுக்கு எது சரின்னு படுதோ அத செய்யும்போது உங்களுக்கு பிரச்சனை வராது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. யாராவது ஒண்ணு சொல்லி அத கேட்டு அப்படியே பண்ணியிருந்தீங்கன்னா, அதுல கண்டிப்பா நீங்க பிரச்சனையில மாட்டிருப்பீங்க. ஸோ இந்த ஒரு பழக்கத்த இவங்க மாத்திக்கிறது நல்லது. இப்ப கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஒரு நபர்கிட்ட வந்து கவனமா இருக்கணும். அவங்க லைஃப்ல இப்படிப்பட்ட நபர்கள் இருப்பாங்க. அவங்க இவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்க மாட்டாங்க. இவங்கள கெடுப்பதற்கான சில நபர்கள் இருப்பாங்கன்னா, யார் அந்த நபர்கள்? கார்த்திகை தன்னை பெத்த அப்பாட்ட கவனமா இருக்கணும். சூரியனுடைய நட்சத்திரம் தான் கார்த்திகை. சூரியனோட ஒரு சாபம் பெற்ற நட்சத்திரமும் கார்த்திகை அப்படின்னு சொல்லிடலாம். சூரியன் அப்படிங்கிறது தகப்பனுக்கு காரகமான கிரகம். அப்பா வயதில் உள்ள ஆண்கள்ட்ட இவங்க ஜென்ரலா கவனமா இருக்கிறது நல்லது. பொதுவா ஒண்ணுமே இல்ல. ஒரு அப்பா ஒரு பொண்ணோ, மாப்பிள்ளையோ பார்த்து கார்த்திகைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாருன்னா, கண்டிப்பா அதுல பிரச்சனை வரும். அப்பாவுடைய மூளை மட்டுமே கல்யாணங்கிற விஷயத்துல இயங்கக்கூடாது. இவங்க தொழில்ங்கிற விஷயத்துல இயங்கக்கூடாது. இவங்களுக்கான வேலையும் தொழிலையும் இவங்க சூஸ் பண்ணணும். பார்ட்னரா அப்பா சூஸ் பண்றத விட, அம்மாவோ, கூட பிறந்த அண்ணன், தம்பியோ யாராவது ஒருத்தர் சூஸ் பண்ணாங்கன்னா கூட ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாம போயிடும். அல்லது இவங்களே செல்ஃபா மேட்ரிமோனில ரெஜிஸ்டர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்கனாலும் பிரச்சனை இல்ல. திருமண வாழ்க்கையிலயும் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா, அதுல அப்பா வந்து தலையிட்டுட்டாருன்னா, அதனால ப்ராப்ளம் தான். ஸோ அப்பா மேல இருக்கக்கூடிய பாசம், மரியாதை அவங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய கடமைகள செய்யுங்க. பட் அப்பா சொல்றத கேட்டு, நீங்க உங்க லைஃப்ல எல்லாத்தையும் டெசிஷன்ஸ் எடுத்துக்க முற்பட்டீங்க அப்படின்னா, அதன் மூலமா கண்டிப்பா பிரச்சனை வரும். அப்ப அப்பாட்ட கவனமா இருக்க வேண்டாம். அப்பாவுடைய முடிவுகள் உங்க வாழ்க்கையில இடம்பெறதுல நீங்க கவனமா இருக்கணும். கார்த்திகை நட்சத்திரம் அவங்க லைஃப்ல எல்லாமே பெஸ்ட்டா அமைவதற்கு ஒரு கோயில் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, எந்த கோவில் சொல்லுவாங்க? அஃப்கோர்ஸ் திருவண்ணாமலை. கார்த்திகையில பொறந்துட்டாலே, நீங்க திருவண்ணாமலை போக, பௌர்ணமி கிரிவலம் போக ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. சோமாவார விரதம்னு சொல்லுவோம். திங்கட்கிழமை தோறும் இருக்கக்கூடிய விரதத்த சோமாவார விரதம்னு சொல்லுவோம். ஸோ இந்த விரதமும் இருந்துகிட்டு, நீங்க கார்த்திகை மாசத்துல இந்த சோமாவார விரதம்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபெமிலியர். ஸோ இயர்லி ஒன்ஸ் அது அந்த கார்த்திகை மாசம் அந்த திங்கட்கிழமை அன்னைக்கு சோமாவார விரதம் இருந்து திருவண்ணாமலை போய் கிரிவல தரிசனம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்க கர்மா அவ்ளோ சூப்பரா கிளென்ஸ் ஆகும். கடவுள் உங்க கூடவே இருப்பாரு. நெறைய நல்ல விஷயங்கள் அதுவா வந்து லைஃப்ல உட்காரும். அந்த அளவுக்கு லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லா, சந்தோஷமா நெனச்ச விஷயங்கள்லாம் நிறைவேறி சூப்பரா போகும்னு சொல்லிடலாம். கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு உடல்நல குறைபாடு அப்படிங்கிறது இந்த நட்சத்திரத்துக்கான ஒரு குறியீடு. இவங்க இந்த நட்சத்திரத்துக்கு இந்த குறைபாடு இருந்தே தீரும்க்கான என்ன மாரி இருக்கும் மேம்? ஸோ ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம். மேலா இருக்கலாம், ஃபீமேலா இருக்கலாம். விமனா இருந்தா யூட்ரஸ்ல ஏதாவது பிரச்சனை, மேலா இருந்தா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், இல்ல ஸ்பெர்ம் கவுண்ட்ல ஏதோ ஒரு பிரச்சனை. விமனுக்கு திரும்பியும் இந்த பிசிஓஎஸ், பிசிஓடி மாதிரியான ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் இது வந்து அதிகமா கார்த்திகைக்கு வரும். உடல் உஷ்ணம்னு நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா ஏகத்துக்கும் இருக்கும். யாரு அதிக உஷ்ணமான நட்சத்திரம்னா அது கார்த்திகை தான். சூரியனுடைய நட்சத்திரம். அதே மாதிரி மேஷ ராசியில சூரியன் ஆல்ரெடி உச்சமாகுறாரு. அப்ப மேஷத்துல பிறந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்குலாம் இன்னமும் இந்த பிரச்சனை அதிகமாகும். கண்ணு பொங்கும். உட்கார்ந்து எந்திரிச்சாங்கன்னா இந்த இடம் தகதகன்னு அனலா கொதிக்கும். அந்த அளவுக்கு ஒரு நெருப்புத்தன்மை அப்படிங்கிறது உடம்புல இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு ஒரு தலையில எண்ணெய் வச்சு குளிச்சுக்கிறது, அவங்கள செல்ஃபா கேர் பண்ணிக்கிறது, இந்த ஹார்மோனல் இம்பேலன்சஸ் இல்லாம இருக்கணும்னா ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கிறது, மெடிடேஷன் பண்றது, அதுக்கான மருந்து மாத்திரைகள எடுக்கிறது, ஆயுர்வேதத்த ஃபாலோ பண்றது, இந்த மாரியான விஷயங்கள பண்ணாங்கன்னா, கார்த்திகை தன்னைத்தானே தற்காத்துக் கொள்ள முடியும். கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு லக்கு கிடைக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு மெட்டல் சொல்லலாம். இல்ல ஒரு ஜெம் ஸ்டோன்ஸ். இந்த ஜெம் ஸ்டோன்ஸ் போடும்பொழுது, அவங்களுக்கு எப்பவுமே அந்த லக் அவங்களுடைய டிராவல் ஆகும் அப்படின்னா என்ன மாரி இருக்குங்க? ரூபி. மாணிக்கக்கல் போடும் பட்சத்துல கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. எஸ் சைஸ் ரொம்ப முக்கியம். அதோட ஷேப்புமே ரவுண்டா இருக்கணும். வட்டமா இருக்கக்கூடிய கல் அப்படிங்கிறதோடைய ஒளித்திறன்கிறது அதிகமா இருக்கும். கொஞ்சம் இன்டென்ஸாவும் இருக்கணும். ஒரு 4 to 5 கேரட்ஸ்ல அந்த ரூபி போடும் பட்சத்துல ரொம்ப நல்லா இருக்கணும். ஐம்பொன் அப்படிங்கிற உலோகம் இவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தங்கத்தையோ, வெள்ளியையோ, பிளாட்டினமோ கம்பேர் பண்ணும்போது, இந்த ஐம்பொன் பஞ்சலோகம்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு ஐம்பொன்னா என்னன்னு தெரியாது. பஞ்சலோகம்னு சொல்லுவாங்க. இந்த மெட்டல்ல இவங்க ஒரு ரிங்கா அந்த ரூபி ஸ்டோன போட்டுக்கிறது நல்லது. ஐம்பொன்ல செய்யக்கூடிய காப்பு, இல்ல ஏதோ ஒரு ஐம்பொன்ல செய்யக்கூடிய ஒரு மெட்டல் இவங்க உடம்புல படுற மாரி போட்டுக்கிட்டே இருக்காங்கனாலும்,
அதன் மூலமா ஒரு நல்ல யோகம் அப்படிங்கிறது கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இப்போ ஒவ்வொரு மாதத்திலயுமே அனைத்து நட்சத்திரங்களும் வருது மேம். இந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறதுமே வருது. இந்த நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாள்ல ஒரு விஷயம் செய்தால் அதுல சக்சஸ் அப்படிங்கிறது இருக்கும்னா என்ன சொல்லலாங்க மேம்? பொதுவா கிருத்திகை நட்சத்திரத்துல திருமணத்துக்கு அலைன்ஸ் பேசலாம். யாரோ ஒரு பொண்ணு மாப்பிள்ளைய நமக்கு பிடிச்சிருக்கு, ஜாதகம் பொருந்ததுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மாப்பிள்ளை வீட்லயோ, பொண்ணு வீட்லயோ அத இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, அந்த பேச்சுவார்த்தை திருமணத்துக்கான ஒரு முதல் பிள்ளையார் சொல்லி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத கிருத்திகையில ஆரம்பிக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மாதிரி அவங்க அப்பாவுக்கு ஏதோ உடல்நிலை சரியில்ல. ஸோ அவருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் குடுக்கணும்னா, அத கிருத்திகை நட்சத்திரத்துல ஆரம்பிக்கிறதுங்கிறது நல்லது. சும்மா ஒண்ணுமே இல்ல. கிருத்திகை நட்சத்திரம் வருது. உங்க அப்பா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அமையும். ஸோ அந்த ஆசீர்வாதத்துடைய அந்த தீர்க்கம் அப்படிங்கிறது, தீர்க்கத்தன்மை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். அதன் மூலமா நீங்க நெறைய லக்க வந்து அட்டைன் பண்ணலாம். கிருத்திகை நட்சத்திரம் பொதுவாவே விரதத்துக்கு நல்ல நட்சத்திரம். மன உறுதிய அதிகப்படுத்தும். கிருத்திகையில பொதுவாவே விரதம் இருக்கிறது மன உறுதிய அதிகப்படுத்தும். கிருத்திகையில இருக்கக்கூடிய விரதம்ங்கிறதுக்கு ஒரு 2 மடங்கு ஒரு சிறப்பு அப்படிங்கிறது இருக்கு. சிவ வழிபாட்டுக்கும் உகந்த நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம். இப்ப நம்ம கிருத்திகை நட்சத்திரத்தோட முன்ஜென்ம கர்மா இந்த ஜென்மத்துல எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற அனைத்து விஷயங்களும் பேசினோம். கண்டிப்பா நம்ம நேயர்கள் ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி சார்.